பிரைஸ் லார்ட். யோவான் 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கிறேன். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் முதல் அவர் மரித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து தன்னுடைய ஜீவனை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து மரித்த நாள் வரையிலும் அநேக நன்மைகளை இந்த உலகத்திலே செய்து நிறைவேற்றினார். அவருடைய சிரசிலே முள்முடியை தாங்கிக் கொண்டார். அவருடைய கைகளில் கால்களில் ஆணிகளால் கடாவப்பட அனுமதித்தார். முதுகிலே வாரினால் அடிபட்டார். விலாவிலே ஈட்டியால் குத்தப்பட்டார். அவருடைய உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் காயப்படாத இடமே இல்லை. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதையெல்லாம் எதற்காக செய்தார்? உனக்காகவும் எனக்காகவும் நாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. நன்றியோடு துதிக்கலாமா? எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி. எங்களுக்காக நரக ஆக்கினையை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. உமக்கு பிரியமாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா.